எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். என்னடா இது பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ மிட் வீக் எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. யோ என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஒரு பக்கம் பணப்பேட்டியே இன்னும் முழுசாக 2 லட்சம்ன்றாங்க. சௌந்தர்யா பணப்பேட்டியை பார்த்துட்டு ஓடி வந்துட்டாங்கன்றாங்க. என்னதான் கதை அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலாக மாக்கப்பா உள்ளே வந்திருக்காருல்ல, உள்ளே வந்தோடனே எல்லாருமே வந்து பயந்துட்டாங்க. ஆக்சுவலாக உள்ளே வந்து தனியாக கூப்பிட்டு போய் ஒருவேளை மிட் வீக் எவிக்ஷனாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து பயந்துருக்காங்க. ஸோ மிட் வீக் எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இந்த 5 பேர்லேயும் 6 பேர் இருக்காங்க டாப் 6. இதில் யாருமே பெட்டி எடுக்கலை. அதாவது பெட்டி எடுக்கிறதுக்கு தவறுனாங்க, வெளியே நின்ட்டாங்கன்னா அவங்க அவுட்டு. பட் யாருமே ரிஸ்க் எடுக்காமல் வந்து ஒரு பாயிண்டில் உள்ளே இருந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னா கண்டிப்பாக மிட் வீக் எவிக்ஷன் வந்து பாசிபிள் வந்து ரொம்ப ஹை. நம்ம ஏற்கனவே அதை சொல்லியிருந்தோம். அடுத்து நிறைய பேர் கேட்குறீங்க ஈவினிங்கில் அஃபிஷியல் ஓட்டிங் வந்துருச்சான்ட்டு. எனக்கு வந்து 9 மணிக்கு அனுப்புகிறேன்னு சொன்னார். ஓகேவா, 9 o'clock எனக்கு வந்து ரிசல்ட் வரும். ஏன்னா ரொம்ப காஷியஸாக இருக்காங்களாம் டீம்லேருந்து. அது லீக் பண்ண முடியலை. அவரும் ட்ரை பண்ணிட்டே இருக்காராம். பட் அவர் என்கிட்ட சொல்லிட்டார், தேர்ஸ்டே நைட்டு வரைக்கும் தான் உனக்கு, ஃப்ரைடேலாம் என்கிட்ட கேட்டுறாதன்ட்டார். அவ்வளோதான், அதுக்கு மேலே முடியவே முடியாது. நாளைக்கே கஷ்டம் தான், காலைல வரைக்கும் தான் என்னால் கொடுக்க முடியும். நான் நைட்டே இன்னொரு சோர்ஸ் தான் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அது வந்தால் தான் கன்ஃபார்ம், இல்லாட்டி கிடையாதுன்ட்டார். ஸோ காலைல வரைக்கும் தான் உறுதியாக தெரியும் நமக்கு அஃபிஷியல் ஓட்டிங் என்ன நிலவரங்கிறது. காலைல வரைக்கும் தான் தெரியும். நாளைக்கு நைட்டே நமக்கு வந்து எதுவும் தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம், எங்கேயாவது சோர்ஸ் வந்து முட்டி மோதுவோம். சரியா? பட் இப்போ அஃபிஷியல் வந்துடும். நான் நைட் ஒரு 12 மணிக்கு ஒரு வீடியோ போடுவேன்ல எபிசோட் ரிவ்யூவில், அதில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் அன்அஃபிஷியலில் முத்துக்குமரன் தான் முதல் இடத்துல இருக்கார், சௌந்தர்யா 2வது இடத்துல இருக்காங்க, விஷால் 3ஆம் இடம், ஜாக்லின் 4வது இடம், ரயான் வந்து 5வது இடம், 6 வந்து பவித்ரா அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பவித்ராவை உந்திட்டான் ரயான். ஏன்னா அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ், இந்த டிக்கெட் டு ஃபினாலே மாதிரி டாஸ்க் வைக்கிறாங்க இல்லை, கேஷ் பாக்ஸு, அதில் வந்து நல்லாயிருக்கு. ப்ளஸ் நிறைய விஷயங்கள் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக போகுது அப்படின்றதுனால கண்டிப்பாக ரயானுக்கு ஓட்டு வந்து மக்கள் போட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் குட். ஸோ ஹீ இஸ் கிளைம்பிங், பட் நாட் இந்த டாப் பொசிஷன் அப்படிங்கிறது தான். ஸோ டாப் வந்து ஒருத்தருக்கு தான், அது முத்துக்குமரனுக்கு தான். அவனை உடைக்கிறதுக்கு முடியவே முடியாது. ஸோ 1 லட்சத்தை தாண்டி வாக்குகள் வந்து பறந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ நேற்று அவன் ஓடின அந்த ஓட்டத்துக்கு, ரயான் இன்றைக்கி அந்த ஓடின ஓட்டத்துக்கு பயங்கரமாக 2 பேருக்கும் வந்து வாக்குகள் வந்து குவிய தொடங்குகிறது. ஸோ இப்போ அஃபிஷியலில் நமக்கு கிடைச்ச தகவலின்படி, அதாவது மதிய நேரப்படி, ஃபஸ்ட்டு வந்து முத்துக்குமரன், 2வது சௌந்தர்யா, 3வது ஜாக்லின் இருந்தாங்க. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்போம். ஏன்னா இப்போ திடீர்னு ஜாக்லின் நிறையா ஓட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த எவிக்ஷன் நடுவில் வந்துச்சு தெரியுமா, ஜாக் எவிட் ஆகிட்டாங்கன்ட்டு. உடனே எல்லோரும் போய் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பேச்சை கேட்டு இல்லை நிறைய பேர் பேசியிருப்பாங்க போல தெரியுது. பயங்கரம் ஓட்டு போட அது நைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஜாக்லின் வந்து முந்திருப்பாங்களா டாப் 2 பொசிஷனில் சௌந்தர்யா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுதான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மேபி முத்துவேஷ் ஜாக்லின் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அதுதான் நடக்கணும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்து மிட் வீக் எவிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு செஷன் பார்த்தோம் பவித்ராவுடையது. பவித்ரா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேள்விக்கு வந்து பதில் சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அவங்களுடைய கேள்வியே ஒவ்வொருத்தருக்கும் வந்து பதில் சொல்கிறப்ப மாக்காவே செஞ்சு விட்டாங்க, மாக்காப்பாவை. அவனால் முடியல. ஏன்னா அவருக்கு வந்து கேள்வி கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாப்புல மனுஷன். ஸோ அப்படி இருக்கும்போது அவரால் வந்து கேள்வி கேட்க முடியல. முடிஞ்சாலும் ஒரு திருப்தி எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா போன சீசனில் உள்ளே வந்தவங்க பார்வதிலாம் வந்தாங்க. 6th சீசனில் பார்வதி ஆங்கரு, அப்புறம் வந்து சோபனா வந்தாங்க ஆங்கர். அவங்களாம் வந்து அந்த கேள்வியை நல்லா நறுக்கு நறுக்குன்னு கேட்டாங்க. மாக்காப்பா வந்து நல்லவராக இருக்கனால அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்க முடியல. பவித்ராக்கிட்டே மொக்க வாங்கினார். அதுக்கடுத்து விஷால் போனால் விஷால்கிட்ட கண்டென்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்லி லவ் கண்டென்ட்டுங்க. அன்சிதா சொன்னால் தெரியுமா, நீ நோ சொல்லி பழகுன்ட்டு, அதை அப்படியே எடுத்து போய் நம்ம பாகாபாட சொல்கிறான், இந்த மாதிரி நோ சொல்லி பழகுங்க அப்படின்னு. அப்புறம் வந்து மாக்காப்பா ஒரு ப்ராங்க் பண்ணார். டக்குன்னு வந்து சரி வாங்க சொல்லிட்டு வாங்க எல்லாம் கிளம்பலாம் மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உள்ளே போய் சொல்லிக்க அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக வந்து அவனுக்கு ஒரு ப்ராங்க் பண்ணார். இப்போ அதை வச்சு உள்ளே இருக்கிறவங்களாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, மேபி இது வந்து மிட் வீக் எவிக்ஷனாக இருக்குமோன்ட்டு. இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு தர்ஷிகாவுக்கு செம்ம காண்டு. ஐயோ நான் ஒழுங்காக கேம் ஆடினுமே தலையில் அடிக்குது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ தலையில் அடிச்சு என்ன பண்ணுறது? அவன் நல்லவன் மாதிரியும் தர்ஷிகா கிட்ட எந்த ஃபீலிங்கும் அவன் காட்டாத மாதிரியும் அப்படி பேசுகிறான். நல்லவன் மாதிரி நோ சொல்ல பழகி இருக்கும். நான் அப்புறம் வந்து நிறைய சீரியலில் நீங்கள் வந்து எப்படி ஃபேன்ஸ் இருக்காங்க, உனக்கு எந்த செட் ஆஃப் ஃபேன்ஸு, உள்ளே எப்படி கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே அவனுக்கு கிரிஞ்சி கண்டென்ட்டாக தான் உள்ள. மாக்காப்பா பார்த்துட்டு செம்ம காண்டாயிட்டாப்புல அப்படின்ட்டு. இப்போ திருப்பி உள்ளே வந்து ஜாக்லின் போயிருக்காங்க. ஸோ மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது விஷால்ன்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எப்படியும் வந்து நடக்க போகிறது இல்லை. ஸோ மேபி இந்த மாக்காப்பா கிடையாது அட்லீஸ்ட்டு. ஸோ யாருமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பெட்டியும் வந்து எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும். சரியா? பெட்டி எடுத்துகிட்டு ஒருத்தர் வெளியே நிற்கணும், அவுட் ஆனால் தான் மிட் வீக் எவிக்ஷன் கிடையாது. அந்த பேட்டர்னில் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. சரியா?
ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் அடுத்து என்ன யோசிப்பாங்க பிக் பாஸ் அப்படின்னா, இப்போ 6 பேர் உள்ளே இருந்துட்டு 6 பேரை கூட்டு போக முடியாது. அப்படி இருக்கப்போ விஜய் வருமா மாதிரி போன சீசனில் எல்லாத்தையும் ஒரு ரூமில் லாக் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு எல்லாரும் வெளியே வருவாங்க. விஜயவர்மா மட்டும் லாக் ஆகிடுச்சு பெட்ரூம். அப்படியே பெட்ரூம் கதை வழியாக கூட்டு போயிட்டாங்க விஜயவர்மா. அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை.